துரைமுருகன் இல்லத்தில் 3 மணி நேரமாக இடி அதிகாரிகள் காத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. வீட்டில் யாரும் இல்லாததால் 3 மணி நேரமாக இடி அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது அந்த 2019 தேர்தலில் அதாவது மக்களுக்கு பணம், அந்த தேர்தலின் போது மக்களுக்கு பணம் விநியோகப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஆண்டுகளில் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். துரைமுருகன், அந்த கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் வீடுகளில் அந்த துரைமுருகனிடம். அதாவது இந்த நிலையில அதன் தொடர்ச்சியாக தற்போது இடி அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனைக்காக வேலூருக்கு வந்திருக்கிறார்கள். அதாவது துரைமுருகன் சொந்தமான இடங்கள் மற்றும் வீடு, அதே போன்று துரைமுருகன் உறவினர் பூஞ்சோலை சீனிவாசன் உள்ளிட்ட வீடுகள்ல தொடர்ந்து சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில இந்த துரைமுருகன் வீட்டில், அதாவது யாரும் காந்தி நகரில் இருக்கக்கூடிய கதிரானந்த் மற்றும் துரைமுருகன் வீட்டில் யாரும் இல்லாத சூழல்ல தற்போது இடி அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கு மேலாக அதாவது துரைமுருகன் வீட்டு வாசல் முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது கதிரானந்த் துபாய்க்கு சுற்றுலா சென்றுள்ள நிலையில, அதே போன்று அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் இருக்கக்கூடிய நிலையில அந்த வீட்டில் வேலையாட்கள் மட்டும்தான் தற்போது இருக்கிறார்கள். இவர்கள் வீட்டின் உரிமையாளர்கள் இல்லாத நிலையில அவர்கள் வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியவில்லை. இடி அதிகாரிகளால் வீட்டுக்குள்ளே செல்ல முடியவில்லை. அதனால் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இடி அதிகாரிகள் தற்போது துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் வீட்டின் வாசல் முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். துரைமுருகன் சென்னையில இருந்து தற்போது கிளம்பி இருப்பதாக, அதாவது வேலூருக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன்படி அடிப்படையில அவர் துரைமுருகன் நேரில் வந்த பிறகு இடி அதிகாரிகள் துரைமுருகன் மற்றும் கதிரானந்த் வீட்டிற்குள்ள சென்று சோதனை மேற்கொள்ள இருக்கிறதாக தகவல் முதற்கட்டமாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.